டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நேற்று இரவு முதல் இன்று காலை வரை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸின் 70க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் ஊழியர்களுடன் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். तुमने पागल बना रखा है। क्या देख रहे हो? अरेंज करा के दोगे? हेलो 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 क्या तरीका தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். 70க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குன்னா இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம் ராஜா? வணக்கம் பார்த்திபன். நேற்று இரவு முதல் இன்று காலை வரை சுமார் 12 மணி நேரத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸின் 70க்கும் மேற்பட்ட சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விமான நிறுவனத்தின் பணியாளர்கள் சிலர் கடைசி நேரத்தில் சிக் லீவ் எடுத்ததாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 300 ஊழியர்கள் மாசாக சிக் லீவ் எடுத்திருக்கிறார்கள். பிறகு அவர்கள் மொபைல் போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. எதற்கான இந்த காரணம்? அது வேலை நிறுத்த போராட்டம் என கூறப்படுகிறது. நாடு முழுவதும் இதனால் அவர்களின் விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னெடுப்பு அறிவிப்பின்றி ஏர் இந்தியா விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் குற்றச்சாட்டியிருக்கிறார்கள். அவர்கள் சமூக வலைதளங்களில் இதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். விமான நிலையத்திற்கு சென்ற பிறகுதான் தங்கள் விமானம் ரத்து என தகவல் வெளியாகிருக்கிறது. மாற்று விமானம் சேவை குறித்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லை என ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அதே போல்தான் டெல்லி விமானத்திலும் ஒரு காட்சிகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு இடங்களிலும் இதே சூழ்நிலை தான் நிலவுகிறது. தங்கள் ட்விட்டர் பக்கத்திலும் பயணிகள் இதை குற்றச்சாட்டை முன்வைத்து இருக்கிறார்கள். இதற்கு விமான சேவை நிறுவனத்தின் தரப்பில் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்கப்பட்டும் மாற்று விமான சேவை குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என அவர்களும் அதற்கு பதில் அளித்து வருகிறார்கள். எங்கள் கேபின் குழுவில் ஒரு பகுதியினர் கடைசி நிமிடத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டதால் நேற்று இரவு தொடங்கி விமானம் தாமதம் மற்றும் ரத்து செய்யப்பட்டு இருப்பதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் பின்னணியில் உள்ள காரணங்களை புரிந்து கொள்வதற்கான நாங்கள் குழுவினரிடம் ஈடுபட்டுள்ளோம். அதே வேளையில் எங்கள் பயணிகளுக்கு ஏற்படும் இந்த பிரச்சனை குறித்து எங்கள் குழுக்கள் இந்த சிக்கலை தீவிரமாக கையாண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த எதிர்பாராத இடையூறுக்காக எங்கள் பயணிகளிடம் நாங்கள் உண்மையாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். ரத்து செய்துள்ளதால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு குழு பணத்தை திரும்ப பெறுதல் அல்லது மாற்று தேதிக்கு விமானம் தேவை திட்டமிடுதல் என்று வழங்கப்படும் என ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் செய்தி தொடர்பாளர் உறுதியளித்திருக்கிறார். இன்று எங்கள் பயணிகள் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன் தங்கள் விமானம் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்குமாறு செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். நன்றி ராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.